ஹாய் காய்ஸ், NS200 BS6 இந்த மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் கால் வைக்கிற இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபுட் ரெஸ்ட் ப்ராக்கெட்டு. இது வந்து உடஞ்சிருச்சு. இந்த ப்ராக்கெட் வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டரோட இந்த இன்ஜெக்ஷனு அப்புறம் அந்த பெடல் எல்லாமே வரும். இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம செட்டாக மாற்ற போகிறோம். அதோட ஃபுல் செட்டு வந்து சேம் இந்த வண்டி என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரியே புதுசு வந்து வாங்கிட்டோம். இதில் வந்து இந்த ஷாஃப்ட்டு ஒன்று வரும், பெடலோட ஷாஃப்ட்டு. அதுக்கப்புறம் இது ஃபுட் ரெஸ்ட்டோட ப்ராக்கெட்டு, இது பெடலு, அப்புறம் இது வந்து அந்த பெடலை வந்து பம்ப் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங்கு. இப்போ இந்த எல்லா பார்ட்ஸுமே தான் வந்து இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். கைஸ், ஃபைனலாக இந்த ஃபுட் ரெஸ்ட்டோட ப்ராக்கெட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபுட் ரெஸ்ட்டோட ப்ராக்கெட் வந்து புதுசு, அப்புறம் இந்த பெடல் வந்து புதுசு, இதுவும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பெடலுக்கு வர இந்த ஷாஃப்ட் வரும், அதாவது இதில் வருது பார்த்தீங்களா ரவுண்டாக, இதிலேருந்து இந்த பின்னாடி இந்த ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஷாஃப்ட் ஒன்று வரும். இந்த ஷாஃப்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய சைஸு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் மாஸ்டர் சிலிண்ட்ரு, இந்த ஃபுல் கிட்டே வந்து நம்ம மாற்றிட்டோம். மாஸ்டர் சிலிண்டர் மாற்றும் போது டிஸ்க் ஆயிலில் இருக்கிற எல்லா ஆயிலும் வந்து போயிடும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம மாஸ்டர் சிலிண்டரை டிஸ்க் ஆயில் ஃபில் பண்ணி பிரேக் வந்து ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து நம்ம இந்த பெடல் வந்து இப்படி பம்ப் பண்ணும்போது நமக்கு இப்படி ரிட்டன் வரும்போது இதில் வர இந்த 12 சைஸ் போல்டு, அப்புறம் இதில் வர இந்த காற்று பின் லாக்கு, இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக போட்டிங்கன்னா தான் இந்த பெடல் பம்ப் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து பம்ப் வந்து நமக்கு ரிட்டன் ஆகாது. இப்போ இந்த பெடல் வந்து நமக்கு ரிட்டன் ஆகாது. அதனால் இது வந்து ஒரிஜினலாக பஜாஜ் ஜென்யூன் பார்ட்ஸ் போட்டு நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம்.